பரணி கேக்குதா பரணி? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருங்க அப்டேட்டோட. ஓகே, இந்த ராமாயணம் அந்த படம் வந்துட்டு கிளிம்ஸ் வந்து சென்சார் ஆயிடுச்சு 2 minutes 38 secondsக்கு. அப்புறம் கத்தனார் அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் நாளைக்கு மத்தியானம் 1:30க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டபுள் ஆக்குபென்சிலேருந்து மின்னல் அடிக்குதடி அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்ஏகே படத்துலேருந்து அடாவடி அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லிரிக் வீடியோ. தாய் கிழவி April 10th வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது, அதுவும் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லெனின் பாண்டியன் அப்படின்ற தமிழ் மூவிக்கு வந்து இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. படம் சீக்கிரமாகவே தேட்டருக்கெல்லாம் வரும். நாளைக்கு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமேசான் பிரைம் 2 யூஎஸில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், ஸ்க்ரீம் 7, வெதரிங் ஹைட்ஸ் இதெல்லாம் தான் வருது. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒன்றும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி இல்லை பரணி. சொல்லுங்க, வேற என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு போய் ஹாப்பி ராஜ் பார்த்துட்டு வந்துட்டேன் மத்தியானம். ஃபைனலி சொல்லுங்கள். ஆமா, இன்னைக்குதான் ரிலீவ் ரெஸ்ட் கிடைச்சிச்சு. அதை விட கொடுமை என்னன்னா, என்னது, இன்னைக்கு வந்து மேட்ச் போற நிலைமை. அதை பாத்தீங்களா? பார்த்தேன் ஆக்சுவலாக பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஓகே என்ன பண்ணுறது, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட்டு தான். ஆமா, அடுத்த மேட்ச் வர வெள்ளிக்கிழமை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வேற நிறைய படம் வருது. ஐ மீன் தமிழ்ல 3 படம் தான். லீடர், காளிதாஸ் 2, வேற என்ன படம் பரணி? எது கார்மேனி செல்வம்? ரைட் ரைட் ஓகே. அந்த கார்மேனி செல்வம் சனிக்கிழமை தான் பார்க்க முடியும். பட் லீடர், காளிதாஸ் 2 இந்த வாரம் வந்து 2 படத்தையும் தியேட்டர்ல பார்த்துருவேன், முதல் நாளே பார்த்துருவேன். ஆக்சுவலாக மேரியோ வந்துட்டு வெட்னஸ்டே வந்து பெய்ட் ப்ரீமியர் ஷோ இருக்கு செலக்டட் சிட்டிஸில். வாலா 2 வந்துட்டு April 2 வந்துடும். இது ரெண்டும் மேரியோ இங்கிலீஷில் வந்துச்சுன்னா அதுவும் வாலா 2வும் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பைக்கர் ஷோஸ் செட் ஆச்சுன்னா பார்ப்பேன். அதுவுமே மோட்டோ கிராஸ் ஃபிலிம் அப்படின்றலாம் சொல்லியிருந்தாங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மோட்டோ கிராஸ் ஃபிலிம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சா பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வாரம் ஸ்பெஷல். நாயரம் ப்ரோ இருக்கு, சொல்லுங்க, ஏதாவது படம் பார்த்தீங்களா? ஹிந்தி படம் தான். அந்த மருதானின்னு ஒரு படம் வந்துச்சு, ராணி முகர்ஜி, அதை பார்த்தேன். ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அந்த பார்ட் 3 தானே? தேர்ட் பார்ட் தானே வீரன்? கேக்குதா இல்லையான்னு தெரியல அவருக்கு. சரி ஓகே. இல்லை, நானும் அந்த தேர்ட் பார்ட் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு மாதிரி ஓகேவா போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் சொதப்பிட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஓகே, வேற யாராவது இருக்கீங்களா? எல்லாம் மேட்ச் பாக்குறாங்க போல இருக்கு பாருங்க. இல்ல மாவீரன் வெளியே தூக்கி போட்டுருச்சு போல, அது இப்பதான் கொடுத்தேன். ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்குதான் அப்டேட் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் 10 நிமிஷம் முன்னாடி பண்ணோம், 10 நிமிஷம் முன்னாடி தான் ஒரு தடவை பண்ணிட்டு வந்தேன். ஓகே மாவீரன் கேக்குதா? மறுபடியும் வெளியே போயிட்டார் போல. என்னங்க நடக்குதுங்க? ஒன்னும் புரியல வரடு. ப்ரோ
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இப்ப டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு சான்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுல 2026 பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் ஆட்சி. இப்ப திருமாவளவன் எம்எல்ஏ மந்திரியாக சான்ஸ் இருக்கா? எம்எல்ஏ ஆகினா அவருக்கு அவரோட கட்சி ஆட்சியில இல்ல, அவர் கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு எதிர்பார்த்தா மட்டும்தான் மந்திரி ஆக முடியும். அவரோட கட்சியில ஆட்சியில இல்ல. ஓகே, கூட்டணியும் கொடுக்க மாட்டேயா? கூட்டணி கொடுக்க மாட்டாங்களே இங்க வழக்கமா. கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வழிமுறை இங்க கிடையாது. ஏன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது இங்க கொள்கையே, திராவிட கட்சிகளோட கொள்கையே. அதாவது ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஆட்சி தான், கூட்டணி ஆட்சிங்கிற இது கிடையாது. மந்திரி அதனால கொடுக்க மாட்டாங்க, கூட்டணி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்துறதுக்காகத்தான், மாநில அரசியல்ல கவனம் செலுத்துறதுக்காக மட்டும்தான் திரும்ப எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அபிஷியலா அவர் சொல்லல, அவர் கட்சி சார்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சுத்தமா அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்பதான் நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்பி ஆகி, ஒரு எம்பிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கியது. அதாவது 6 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ வந்து உள்ளடக்கிய ஒரு தொகுதி. அதுல போய் நீங்க கஷ்டப்பட்டு போட்டிட்டு ஜெயிச்சு இப்ப திரும்ப இடைத்தேர்தல் வைக்கணும். இவர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா 14 நாள் அதை ஏதாவது ஒண்ணு ராஜினாமா பண்ணி ஆகணும். அதை தான் ராஜினாமா பண்ண போறாரு. எம்பி தான் ராஜினாமா பண்ண போறாருன்னு வச்சுக்குவோம். எம்பி ராஜினாமா பண்ணா அந்த திரும்ப இந்த 6 சட்டமன்ற தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வைக்கணும். இடைத்தேர்தல் எவ்வளவு பெரிய செலவு, அது தேவையில்லை. அப்ப அவரு மாநில அரசியல்ல தான் ஈடுபட போறாருன்னா அந்த எம்பி தேர்தலில் அவர் அந்த சீட்டை வந்து வேற யாருக்கா விட்டு கொடுத்துருக்கலாம். அவர் வந்து ஜஸ்ட் வந்து தலைவரா மட்டுமே இருந்திருக்காங்க, கட்சி தலைவரா மட்டும். தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு இப்ப திரும்ப போய் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்ல போய் போட்டிட்டு என்ன ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. காங்கிரஸுக்கு வந்து மந்திரி ஸ்தானம் கொடுக்க மாட்டா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சுயாட்சி தான். கேரளாவில் எல்லா கூட்டணிக்கும் கொடுக்குமோ ஜெயிச்சா ஒரு? அதுதான், அது இங்க மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் இங்க வந்து கொள்கையே வந்து திராவிட கட்சிகளோட கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, தனிப்பட்ட ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி. டிவிக்கேல விஜய் தவிர யாரையும் ஜெயிக்க சான்ஸ் இருக்கா? வேணாம், நீங்க இப்ப கேட்கற கேள்வி போறாமே இதா இருக்கு. பொறுமையா போவோம். எலெக்ஷன் என்ன ரிசல்ட் வேணா, எலெக்ஷன் ரிசல்ட் கெஸ்டிங்னு சொல்லிட்டு அது ஒரு ஒப்பீனியன் வேணா தனியா வைப்போம். முழு பாலிடிக்ஸ் போடுறோமா, இப்ப ஏதாவது போடணும், நம்ம யாரும் நம்ம மக்கள் வந்து ஞாபகப்படுத்துறது இல்லை. இல்லைன்னா அதையும் ஞாயிற்றுக்கிழமை போல ஒன்று போட்டு வைக்கலாம். ஃபுல் பாலிடிக்ஸ் மட்டும் போட்டு வைக்கிறது. ஒரு காமெடி ஆக்டர் விஜய் பாட்டியில அவர் நண்பர், அவரு காமெடி ஆக்டர் கிடையாது, அவர் ஒரு டைரக்டரும் கூட. விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு, ஸ்ரீநாத். அவரு வேட்டைக்காரன். ஆமா, வேட்டைக்காரன் வளையாபதி அவருதான் நிக்கிறாரு. அவர் விஜயோட ஃப்ரெண்டு. அவர் தூத்துக்குடியில நிக்கிறாரு. அவர்லாம் டெபாசிட் கூட தோத்துருவாரு, டெபாசிட்ல இருக்க மாட்டாரு. கஷ்டம், டெபாசிட் இருக்கிறதே கஷ்டம். அவரு விஜய் 2 இடத்தும் ஜெயிக்குமா? அதை நான் இப்ப சொல்ல விரும்பவில்லை. நெருங்கிட்டு சொல்லுவோம். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் மட்டும், பர்சனலா மத்தவங்க விட்டுருவோம், பட் விஜயை பொறுத்த வரைக்கும் மட்டும் எப்படின்னா கிராஃப்ல இருக்கு. அவருக்கு ஏறுது பயங்கரமா, திடீர்னு கொஞ்சம் அது ஏதாவது டேமேஜ் வருது. பயங்கரமா ஏறுது, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா ஏறுது, பயங்கரமா ஏதோ ஒண்ணு. அதாவது எல்லா கட்சிக்கும் அப்படி ஏற்படும். ஆனா விஜய்க்கு பாத்தீங்கன்னா பயங்கர பூஸ்டப்பா இருக்கும். அந்த பெர்சன்டேஜ் அப்படி கொஞ்சம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு வகையில இறங்குது. அது வந்து மாறி கலந்து வருது. அதனால இன்னும் எலெக்ஷன் டைம்ல அவர் பிரச்சாரங்கள் இப்பதான் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ பயங்கரமா திரும்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிராஃப் பயங்கரமா அவருக்கு ஏறும், பூஸ்டப் ஏறும். அது இன்னும் நாள் இருக்கு. இன்னும் ஒரு என்ன இது ஒரு 22 நாள் 21 நாள் அவர் பிரச்சாரம் பண்ணுவார்னு வச்சுக்க, 3 வாரம். இந்த 3 வாரத்துல எவ்வளவு வேணா பெர்சன்டேஜ் எகரலாம். அவருடைய எப்படி சொல்றது, தாக்கமே மாறலாம், டோட்டலா பூஸ்டப் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் மேல போகலாம். அதனால இப்பயே நம்ம கணிப்பு சொல்றது வந்து அது இந்த கணிப்பு வந்து மாறுதலுக்கு உட்பட்டதாயிரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கடைசி கட்டத்துல சொல்லுவோம் எந்தெந்த தொகுதியில அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத. சுந்தர் சி எல்லாம் ஜெயிக்குமா? வாய்ப்பே இல்லை. புஷ்வனு சீட்டு கொடுக்கலையா? பிஜேபி கேண்டிடேட் லிஸ்டே அனௌன்ஸ் பண்ணலையே. ஏதாவது கேளுங்கப்பா, வேற ஏதாவது. அருண் ப்ரோ மட்டுமே கேட்டுட்டு இருக்காரு. வேற சினிமா அப்டேட் யாராவது படம் பாத்தீங்களா இல்லையா? ஜேடி ப்ரோ ஏதாவது புதுசா வந்திருக்காரு, சொல்லுங்க. 29 வயசுல வேலை இல்லாதவங்களுக்கு தளபதி காசு கொடுக்கணும்னு சொன்னது உனக்கு என்னடா? விஜய் சேதுபதி சீரியஸ் பார்த்தேன். யார பாட் ஐடி வச்சுலாம் அந்த பாட் குரல் எல்லாம் அந்த பரணி திட்டுறாங்க. பரணி
கேட்டீங்களா இல்லையா? பரணி பரணி கூட இல்ல போல இருக்கு, கேட்கறது கூட இல்ல போயிட்டாரே. சரி சொல்லுங்க அருண் ப்ரோ. விஜய் சேதுபதி. அருண் ப்ரோ நீங்களும் இல்லையா? இன்னைக்கு பிரகாஷ் வந்து bro, சாங் எப்போ இருந்துச்சு ப்ரோ? அனிருத் சாங். நான் கொஞ்சம் 40 செகண்ட் கேட்டேன். அனிருத் லெவலுக்கு இல்லைனாலும் அது எப்படியும் போக போக நம்ம என்ன நல்லா இல்லைன்னு சொன்னா போக போக ஹிட் ஆயிருதுங்கிறாங்க. எனக்கு 40 செகண்ட் 50 செகண்ட் முழுசா கேட்கல, அதுக்கு மேல தாண்டவும் முடியல. ஏ ஃபார் இது இ ஃபார் இதுன்னு சொல்லி என்னமோ போட்டு பாடி வச்சிருந்தாரு. எனக்கு ஒன்றும் திருப்திகரமா இல்லை. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் லிசனிங்ல அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு சொல்லுங்க மாவீரன். எனக்கு வந்து வழக்கமான அனிருத் சாங்கு நிறைய ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக சாங். அந்த டிப்பம் டப்பம் சவடிக்கா அந்த டோனில் தான் இருந்துச்சு. இது இந்த ரோபோட்டோட ஃபைட் பண்ணுறாருல அந்த மாதிரி போர்ஷனில் பேக்ரவுண்டில் ஓட விடுவாங்க போல. இந்த மாதிரி சாங் தெரியல. இந்த யூ மை பை 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 பிசான்னு ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு மண்டபத்தில் தாலி ஏற்றோன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் படமாக பார்க்குறப்ப இந்த சாங் இன்னும் சூப்பராக இருக்குன்னு தோணுது. ஓகே ஓகே. அந்த பிரதீப் ரங்கநாதன் கெட்டப்ப பார்த்தாலே விக்னேஷ் சிவன் வந்து ஆடுற மாதிரி இருக்கு. அந்த சுருட்ட முடி, லைட்டு தாடி எல்லாம் பார்த்தா விக்னேஷ் சிவன் அனிருத் சேர்ந்து ஆடுற மாதிரியே இருக்கே தவிர பிரதீப் ஆடுற மாதிரியே எனக்கு தெரிய மாட்டேது பல சீன்ல. ஓகே பாட்டு ஒரு ஓகேஸா இருக்கு. அப்புறம் இந்த ஹாப்பி ராஜ் படம் பார்த்தேன், அதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு டீசென்ட் படம், ஒன்றும் பெரிய லெவல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாம் ஜார்ஜ் மரியம் அவரை சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர ஹீரோயின் தான் நல்லா நடிச்சாங்க. 3 பேர்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் அந்த படத்துல நல்லா நடிச்சது, நல்ல கேரக்டரா இருக்குனால அவங்களுக்கு தான் இருந்துச்சு. மற்றபடி ஜிவி பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் இருந்துச்சு, ஒரு பெருசாலாம் அவரும் ஒன்றும் இல்லை. ஜார்ஜ் மர்ஜின் ஓகே, லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஓகே. இப்படிதான் நம்ம எல்லா படத்தையும் லாஸ்ட் 20 நிமிஷத்துக்கு சொல்லி ஒரு முழு படத்தையும் வந்து நம்ம தலையில கட்டுற மாதிரி இருக்கு. ஓகே படம் அவ்வளவுதான் ஓவராலா. எங்க அப்பா பார்த்துட்டாரு அந்த படத்தை. எதுக்கு எடுத்தாலும் அந்த படத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிச்சிருச்சு போல ரொம்ப. சூப்பர். பிரகாஷ் ப்ரோ அவங்க வந்து லவ்வர்லயே சூப்பரா தான் ப்ரோ பண்ணியிருப்பாங்க. அதனால நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல இதுலயும் அவங்க அவங்க ஆக்சுவலா சூப்பர் ஆக்ட்ரஸ் இல்லைன்னு குறையே சொல்ல முடியாது. இதுல என்னன்னா அந்த எமோஷனல் மூமெண்ட் ஒர்க் ஆனா நம்ம படம் விட்டு வெளியே வர்றப்ப அதுதான் வந்து ஹைலைட்டா நிக்குது. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இல்ல பிரகாஷ், பிரகாஷ் நான் ஸ்மார்ட் பரன் கிட்ட தான் நான் பேச வந்த பிரகாஷ். ஸ்மார்ட் பரன் ஐயோ என்னையா வாய்ஸ் இது, ரோபோட்டிக் வாய்ஸா இருக்கு. போன வாரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்மார்ட் பரன்? நம்ம லெவின் ப்ரோ அவரோட வாய்ஸை ஏஐல பேசிட்டு இருக்காங்கன்னு தோணுது. 29 வயசுக்கு மேற்பட்டு உள்ளவங்க வேலை இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. 29 வேலையை போகாம இருக்கிறது தான் பிரச்சனை. என்ன அது உங்களோட பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன காரணம் வேணா இருக்கலாம்ல. என்ன நீங்க உங்க வாய்ஸ்ல பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுறேன். இந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு சார். உங்க வாய்ஸ்ல பேசுங்க, நான் பேசுறேன். பரணி ப்ரோ டெய்லி ஒரு ஆள் வராங்க. ஐடி நேம் என்ன? பரணி நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஏன் பரணி உங்களை திட்டுறதுக்காக ஒருத்தர் ஏஐ வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு, என்ன பரணி கேக்குறேன். பரணி அப்ப காதலியே வாங்கல. எவ்வளவு நேரமா நான் கத்திட்டு இருந்தேன். சாரி நான் ஆக்சுவலா தான் போன் பேசிட்டு இருந்தேன், நான் நடுவுல தான் வந்தேன். எனக்கு வந்துட்டு சீரியஸா தெரியாது. எனக்கு சும்மா பேசினாலே வந்துட்டு ஓகேன்ற ரேஞ்சில தான் இருக்கும். இதுல ஏஐ வாய்ஸ் இப்பதான் நான் ஒரு 1-2 விஷயங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு நடுவுல ஏஐ வாய்ஸ்ல வந்தாங்கன்னா ரியலா வாங்க. முன்னாடி எல்லாம் ஃபேக் ஐடியில வந்து திட்டிட்டு இருந்தாங்க, சரி ஏதோங்களா. இப்ப வாய்ஸ் கூட ஒழுங்கா பேச மாட்டீங்களா? அவ்வளோ இதா என்ன சார்? சாரி 2 பேர் பேசினா தெரியல. ஆமா நேத்து ஒருத்தர் கன்னடால இருந்து வந்தாரு. ஆமா ப்ரோ. ஐடி நேம் ஆமா சொல்லுங்க. ஏஐ வாய்ஸ் இல்ல எனக்கு தெரியல. ஐடி எதுவும் கணக்கு ஐடி நேம் கேட்டேன். ஐடி நேமா தெரியலையே எனக்கும். ஜேடி பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஜேடி அரௌனா? ஜேடி அருண் ஜாஃப்னு வருது. ஓகே ஓகே. இந்த ஜாஃபர் ஜேடி அருண் ஜாஃப் ட்ரக்கா சர்க்கார் படம் விஜய் டிபி.
என்ன பிரகாஷ் ப்ரோ, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுங்க. ஏன் எதுக்கு எந்த படத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவா வேணும்? ஆ? எந்த படத்துல இருந்து யாருக்காக ஒன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் மோர் ரிலீஸ் டேட். ஒன்ஸ் மோர் ரிலீஸ் டேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஏப்ரல் 3 பிளான் பண்ணாங்க. எல்ஐகே வருதுன்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ வந்து திரும்ப வந்து மே 21 பிளான் பண்றாங்க. மே 21 அது கருப்பு ரிலீஸ் ஆகி 1 வீக்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுல கடைசியா ஒரு படம் வந்துச்சு. அது என்ன படம்? அன்பே டயானா. இந்த படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகலையா? அது ரிலீஸ் ஆகல பாருங்க. கடைசியா ஒரு படம் $1 மில்லியன் இருந்து வந்துச்சு அந்த ட்ரெயிலர். அந்த படம் okay, படம் வந்துச்சுங்கல. அதாவது அடுத்த படம் வர்றதுக்காக ரெடியா இருக்குல்ல. ஓகே ஓகே. அதுல வந்து அன்பே டயானா வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை இறங்கிட்டாங்க $1 மில்லியன். அதனால வந்து அந்த படத்தை ஒன்ஸ் மோர் விட்டுட்டாங்க. இப்ப அன்பே டயானா தான் இப்ப வந்து டோட்டலா அவங்க எய்ம். மே 28 வந்து அந்த அன்பே டயானா பிளானிங் போல இருக்கு. அன்பே டே அதே மாதிரி காலையில பயங்கரமான ஒரு ஷாக்கிங் என்னன்னா, அந்த பெட்டி அப்படிங்கிறது நேற்று நைட்டு சேஸ்ல சொன்னீங்கல்ல, அதுதான் பெட்டி வந்து ரிலீஸ் செய்து தள்ளி வச்சுட்டாங்க. ஷூட்டிங் முடியலங்கிறது தான் காரணமா. ஆனா வந்து சின்ன ஒரு 4 நாள் ஒர்க் தானா. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, 2 வாரம் தள்ளி வச்சிருக்காங்க போல இருக்கு. மே 21 பிளான், அதாவது 21 பிளான் பண்றாங்க. கரெக்டா கருப்பு வந்து 6 நாள்ல. அப்பனா 3 வீக்ஸ் தானே. பெட்டி ஏப்ரல் 30 தானே. 3 வீக்ஸ். அது ரைட் ஓகே. ஆனா ஒரு 2 வீக்ஸ் அவங்க ஒர்க் டைம் கேட்டிருக்கிறாங்க. அதனால வந்து இப்போ வந்து கருப்பு கரெக்டா வருது மே 15. அதனால அவங்க 21 வராங்க. 6 நாள் கழிச்சு வராங்க. ஓகே கருப்பு மே 14 ப்ரோ. சரி ரைட் ஓகே, 7 நாள் வச்சுக்கோங்க. வீக் தான் கணக்கு ப்ரோ. வியாழக்கிழமை தான் எல்லாம் தெரியுமே. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, அன்பே டயானாவே மே 28ன்னா இப்போ ஒன்ஸ் மோர் எங்க போவாங்க? ஜூலை ஆயிரும் போலயே. அதுதான் குழப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த மே 28, 21 அந்த குழப்பிட்டு இருக்கிறதுனால அதை விட்டாங்க. அடுத்து இந்த டிமாண்டி காலனி 3யும் அப்படிதான். டிமாண்டி காலனி 3 வந்து மே 15 வரலான்னு இருந்தாங்க. இப்ப அவங்களுமே பாத்தீங்கன்னா 21 போலாமா இல்ல 28 போலாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்காங்களாம். எனக்கு டவுட், இப்ப ஏப்ரல் 30 கரை தவிர வேற எந்த படமும் வரல கொஞ்சம். சோலோ ரிலீஸ். ஓகே. அந்த டேட்டுக்கு ஓரளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன படம் இறக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. சூப்பரான டேட். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டுக்கு 4 நாள் பாக்கி. படம் வரும், படத்தை ஜாலியா பார்த்து 3 நாள் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் நார்மலா எல்லாத்துக்கும் நார்மல் ஜோனுக்கு போயிடுவாங்க. ஒரு வாரம் ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியே 15 கருப்பு வர வரைக்கும் சூப்பர் ரன் வரும். 14 திரும்ப. அதான் அந்த 2 வீக்ஸ் ஃப்ரீ ரன் கிடைக்கும். பட் அதான் ஒரு சின்ன படம் ரிலீஸ் பண்ணலாம். ஓகே பார்ப்போம் என்ன பண்றாங்க. என்னது ஜனனி ஐயருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுல உங்களுக்கு என்ன சாக்கு? இல்ல இப்பதான் போட்டோ பார்த்தேன், அதான் கேட்டேன். சூப்பர். இன்னைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல அதை நான் பேசினேன், பாத்தீங்களா? என்ன சொன்னீங்க? சிம்பிளா சொல்லுங்க. நீங்க காதுல வாங்கலையே, விட்டுருங்க. சரி இல்ல, நான் ஒரு போன் கால் வந்துருச்சு அதனாலதான். ஓகே. நேத்து நண்பர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க, 200 அடிக்க வச்சு ஆர்சிபி ஜெயிக்க அடிச்சிச்சுடா, அடுத்து 200 அடிக்க வச்சு மும்பை ஜெயிச்சிச்சுடா, நாளைக்கு இதுக்காகவே வந்து சிஎஸ்கே 200 அடிச்சு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னாங்க. கரெக்டா பார்த்தா சிஎஸ்கே அவங்க போறத பார்த்தாலே பரிதாபத்துக்குரிய நிலைமையில் பாப்பம்பட்டி அணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நேற்று அந்த டெத்து பெனால்ட்டி பத்தி பேசணும்ல, அது வந்துட்டு அவங்க டிஎம்கே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்களாம். கீழே அவர் நேற்று சொல்லியிருந்தவர் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உண்மைதான். ஸ்பேஸ் பக் ஆகுதா திரும்ப? இல்ல ஃபர்ஸ்ட் பக் ஆச்சுல்ல. ஓ அதுவா? yesterday you asked whether that then அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. வேணா நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது சட்டம் ஏற்றுவோம்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றுவாங்க, அவ்வளவுதான். அடுத்தது இதுக்கு வருவோம். இன்னொருத்தர் வந்து கருப்புல வந்து கோர்ட் ரூம் டிராமா இருக்கு, ஸோ பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் இருக்கும்ல.
பொலிட்டிக்கல் ரிலாக்ஸ் இருக்குமா, எலெக்ஷன் முடிஞ்சப்போ கருப்பு ரிலீஸ் பண்றதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் கேட்டது வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ், இந்த இஷ்யூஸ், ஏகப்பட்ட இஷ்யூஸ் கிளியர் ஆகி இப்பதான் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. அதுக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் காரணமே இல்லை. இல்லப்பா அதுலயுமே யாருமே பொலிட்டிக்ஸ்ல இல்லல்ல அந்த படத்துலயும், அப்ப ரிலீஸ் பண்ணலாம்ல. ரீசனே இல்லைங்கிறனே, அப்புறம் ரிலீஸ் இல்ல பண்ணலாங்க. இல்ல நான் ரீசனே சொல்றேன், இல்லை. அப்படியே இருந்தாலுமே பொலிட்டிக்கல் டைலாக் இருந்தாலுமே இது ரீசனா வராதுல்லன்னு சொல்றேன். வராது, அதுக்கும் தடை வராது. ஓகே ஓகே. சரி, இந்த வாரம் வந்து கப்பல் 3 லீடர் காளிதாஸ் தோணுது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தோணுது. அதாவது இந்த வீக்கெண்ட் நமக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. தொடர்ச்சியா 2 நாள் லீவு வேற வருது நமக்கு. நாளைக்கு லீவு குட் மகாவீர் ஃப்ரைடே. ஜெயந்தியில, நாளைக்கு லீவு மகாவீர் ஜெயந்தி, அப்புறம் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே April 2 ரிலீஸ் பண்ணலாமே, அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா April 3 எப்படினாலும் ஹாலிடே, எப்படினாலும் கூட்டம் வந்துடும். நீங்க April 2 எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் டே வர கூட்டம் வந்துட்டு ஏன் இது பண்றாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டே நம்ம வெள்ளிக்கிழமை லீவு அன்னைக்கே எல்லா படமும் வந்து பார்க்கணும் அப்படின்னு யோசிப்படுறாங்களான்னு தெரியல. நிறைய ஆடியன்ஸ் வரணும்னு. ஃபர்ஸ்ட் லீடர் April 2 தானே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது April 9 போறதுக்கு முன்னாடி. என்ன பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்கீங்க? ஆமா ஃபர்ஸ்ட் தமிழ் புத்தாண்டு டேட்டா அவர் லாக் பண்ணிட்டாரா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. 9ஆம் தேதி எல்ஐகே வருது, நீலிரா வருது, 2 படம். இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு 30ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீ ரன் தான். அதுக்கு பெரிய ரன் மீன்ஸ் வேற எதுவுமே இல்லை படமா இப்போதைக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. நீங்க ரொம்ப அமைதியா போகுது, யாருமே காணும். முனிஷ் ப்ரோ இருந்தாலும் பேசுவாரு, அவரு வந்து அமைதியா இருக்கு. ப்ரோ சொல்லுங்க. தூக்கி வெளில போடுது ப்ரோ. ஏன்னா பேசணும்னே அந்த வெளில அதை ஒருத்தர் ஏஐ யூஸ் பண்ணனால பக் ஆயிருது போல இருக்கு. அதுக்கு ப்ரோ டெய்லி அப்புறம் எனக்கெல்லாம் டெய்லி நடக்குது. இப்போ பக் தான், இந்த ஒரு 2 மாசமாவே பக் தான். அப்ப என்னதாங்க பிரச்சனை? எதான் கிளியர் பண்ற சொல்லுங்களேன். நம்ம பக்குன்னா நம்ம என்னதான் பண்றதே தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் டெய்லி அப்டேட் பண்ண சொன்னீங்க, அப்டேட் பண்ணியாச்சு. நேற்று கூட மாவீரன் போயிட்டு வந்தாரு. அவரே சொன்னாரு நேற்று ஃபுல்லா தூக்கி போட்டுது. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, ஏன் இப்ப எல்லாம் வர்றதில்லன்னு கேட்பறாங்க. நம்ம ரெகுலர் பேட்ச்ல தூக்கி வெளியே போடுறது எத்தனை தடவை உள்ள வர்றது. சரி, நான் என்ன பண்றேன், திரும்ப நான் 1 செகண்ட் நாளைக்கு வந்து நான் நார்மல் ஆண்ட்ராய்டு பண்ண போறேன். என்ன பண்றதுன்னு பார்ப்போம். நான் அதையே போடுறேன், அதான் பெட்டரானு ட்ரை பண்ணி பாக்குறேன். போடுவேன் நாளைக்கு, அதை பண்றேன். பிரகாஷ் ப்ரோ பிரச்சாரத்தை பத்தி என்ன பேசுனீங்க? அக்கா வந்தோம், பரணி கேட்டாரு, ஆல்ரெடி பேசுன்னு சொன்னீங்க. அது பிரச்சாரத்தை பத்தி பேசல, ஒருத்தர் விஜயை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. அப்பதான் சொன்னேன், இன்னைக்குதான் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜயோட அரசியல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மற்றவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கிராஃப் ஒரு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா டக்குனு இறங்கும். ஆனா விஜய்க்கு பொறுத்தவரைக்கும் டெய்லி ஒரு நாள் நல்ல கிராஃப் ஏற்கிறது, திரும்ப இறங்குது, கிராஃப் ஏற்கிறது, திரும்ப இறங்குதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுக்க இன்னொரு 21 நாள் பிரச்சாரம் பண்ண போறாரு. நல்லா க்ரௌடு அது இதுன்னு சொல்லி பூஸ்டப்பா மாறி வரும். அதுல வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏறலாம், மாறலாம். அதனால கொஞ்சம் எல்லாம் 21 நாள் கழிச்சு முடிஞ்சு அந்த கணிப்புகள்லாம் அப்புறமேட்டு பேசுவோம். அந்த அப்படி கரெக்டா அந்த பிரச்சாரம்லாம் முடிவடைகிற தருவாயில நம்ம வந்து யார் இந்த தொகுதியில் யாரா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கலாம் அப்ப பேசலாமேன்னு சொல்லியிருந்தேன். அதான் ஸ்டார்டிங்ல சொன்னது. மற்றபடி அவர் பிரச்சாரத்தை பத்தி ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரிப்பீட்டடா போயிட்டு இருக்கு. அது ஒரு கட்டத்துல வந்து அவர் பேசுறது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பேசுறாருன்னா அதுல வந்து ஒரு 75 to 80% வந்து தீய சக்தி, திமுக அப்படின்னு சொல்லி திட்டத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த காலத்துல ஒரு தொகுதியை பத்தி விஷயங்கள் பேசலாம். தொகுதியில நான் என்னென்ன மாற்றங்கள் பண்ணுவேன், தொகுதி இந்த இதுல சிக்கல்கள் இருக்கு, இந்த தொகுதியை பத்தின இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அடுத்து கொஞ்சம் ரிப்பீட்டடா ஒவ்வொரு இதுலயும் பண்றது. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன். என்னது இன்னொரு சொல்றாரு, இன்னைக்கு சொன்னாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்றாருல, ஆடம்பரம் விட்டு வந்திருக்கேன். அது ரிப்பீட்டடா சொல்லாம ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு விட்டலாம். ஏன்னா அது ஒரு கட்டத்துல வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு
சலிப்பு தட்டுற மாதிரி ஆயிரும். அது வந்து நீங்க என்ன விட்டு 20 சொல்லிக்கிட்டே இருக்கீங்கிற மாதிரி ஆயிரும். அது தவிர்த்துட்டாருன்னா அது கொஞ்சம் நார்மல் ஆயிரும். திரும்ப அது கொஞ்சம் மற்ற அடுத்தடுத்த தொகுதிகள் போகும்போது அது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கட்ட கூட்டம் அது இதுன்னு பூஸ்டர் எல்லாத்தையும் காமிச்சு கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏற்றிக்கலாம். ப்ரோ இன்னைக்கு நான் அந்த குளத்தூர் போயிருந்தேன் ப்ரோ. அதுக்காக போல நான் எதாச்சியா போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த கலவரம் எல்லாம் நடந்துச்சுன்னா செருப்புகள்லாம் சதுரி கிடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது ப்ரோ ஒரு இடத்துல, ஒரு ஜங்ஷன்ல. நான் அப்பதான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா டிவிக்கு துண்டா போட்டு பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பசங்க நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சு அவர் அங்க வந்து போயிருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அங்க அவ்வளவு க்ரௌடுல அந்த இடத்த மட்டும் பார்த்தேன். அப்படியே செப்பல்ஸ் எல்லாம் அறந்து போயிட்டு கலவரம் நடந்து அங்கங்க இருக்கலாம். அது போல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 செப்பல் இருந்தது ப்ரோ அந்த இடத்துல. ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும் அந்த இடம். அதாவது வந்து ஃபோர் வே ஜங்ஷன் மாதிரி இருக்கும். 4 பக்கம் வண்டி போற மாதிரி. நடுவில் ஒரு சிலை இருக்கும். அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. உண்மைதான். அது வந்து அந்தந்த பகுதி மக்கள், அந்தந்த பகுதி விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுப்பா நம்ம வந்து ஏற்கனவே இப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம தலைவருக்கு வந்து இது மாதிரி ஒரு கெட்ட பேர் ஆகுது, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஏதோ ஒரு வகையில வந்து பிரச்சனை ஆகுது, அது நியூஸ்ல வருது, அது பாதிப்பு ஏற்படுது, அது நமக்கு வந்து ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்காம பாத்துக்கணும். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். வண்டி பின்னாடி செல்ஃபி எடுத்துட்டு ஓடக்கூடாது. கார்ல பின்னி கூட ஒருத்தர் வந்து காரை ஃபாலோ பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஒரு கையில வண்டி ஓட்டினார் சொல்லி நியூஸ்ல வருதுல. இது வந்து நம்ம இயல்பா வந்து நம்ம அது வந்து எப்படின்னா ரசிகரோட எல்லாத்துக்கும் எல்லா மனப்பான்மை. இப்ப யார் பின்னாடி அஜித் வந்தாலும் இதே தான் நடக்கும். அவர் வந்து டக்குனு ரசிகர்கள் வந்து அஜித் வந்து அவங்களாம் ஒழுங்கா இருந்துக்குவாங்க அப்படி இப்படிலாம் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாரும் பண்ணுவாங்க. அது வந்து இப்ப அரசியலுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து இது நம்ம இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 21 நாள் தான் இருக்கு. ஊர் உலகமே நம்மளால ஒத்து கவனிச்சிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மீடியாவும் நம்மள கவர் பண்ணுது. அப்ப நம்ம கூடுதல் பொறுப்போட இருக்கணும். இந்த 21 நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கவனமா இருந்தோம்னா நமக்கு ஒரு நம்ம தலைவருக்கு டிவிக்கு ஆளுங்களாருமே தெரியல ப்ரோ. ஜஸ்ட் அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஆர்வம் தான். ஒருத்த பைக்ல வந்தான் பாத்தீங்களா, அப்படியே அந்த மொபைலை பார்த்துட்டு கத்திக்கிட்டே வந்தாங்க. நியூஸ் கார்டு எல்லாம் காமிச்சாங்க பாருங்க. அவங்க எல்லாம் வந்து உண்மையா டிவிக்கு எல்லாம் கிடையாது. சும்மா அந்த டைமுக்கு ஒரு இதுக்காக வராங்க. ஒன்பது வயது மகளை கழுத்தறுத்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். இரவு மனைவி சிவரஞ்சனுடன் டிவி சவுண்ட் கம்மி பண்ணுங்க ப்ரோ. மனைவி மற்றும் 9 வயது மகளை கழுத்தறுத்து கொலை செய்து தப்பியும் பாலகிருஷ்ணன் ப்ரோ, டிவி சவுண்ட் கம்மி பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். பண்ணிட்டேங்க. சொல்லுங்க. காரைக்குடி சீமானுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அந்த டைம்? பிரகாஷ் ப்ரோ கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஒரு பதில் சொல்லணும். அது எப்படி சொல்றேன்னு தெரியல. இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த வாட்டி விட்டா சீமானுக்கு இதை விட வேற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 4 வேட்பாளர்களுமே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு தொகுதியில ஒரு மிட் லெவல்ல எல்லா வேட்பாளரும் அமைய முடியுமானா அப்படி ஒரு அமைப்பு தான் காரைக்குடிக்கு இப்ப மாட்டிருக்கு. இன்னும் காரைக்குடிக்கு வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. காங்கிரஸ்ல இருந்து மாங்குடி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணா ஒரு 4 வேட்பாளர்களுக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகையில மிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 4ல இதை விட சீமானுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே கிடைக்காது. ஏன்னா 3 போட்டியாளர்கள் ரொம்ப ரொம்ப வீக்கான போட்டியாளர்கள். அப்படின்னா காங்கிரஸ் கையில அதிகம் ஓங்கி இருக்கு. ஏடிஎம்கே நிக்காம வந்து அமமுக குக்கர் சின்னத்துல அவர் தேர்போகி பாண்டி இருக்காருல்ல, அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இது நல்ல சான்ஸ். அதை யூஸ் பண்ணி அங்கேயே பிரச்சாரம் தொடர்ந்து பண்ணி ஏதாவது பண்ணா வரலாம் அவர் மட்டும். அதைத்தான் அவர் சட்டமன்றத்துல போறதுக்கு ஒரே வாய்ப்பு, முதல் வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு இதான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னாச்சு, அமைதி ஆயிடுச்சு. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி. நீங்க தான் சொல்லணும் மகேஷ். என்ன பண்றீங்க சொல்லுங்க. வேற ஏதாவது பாத்தீங்களா இந்த வீக்கெண்டு? புதுசா ஏதாவது படம், வெப் சீரிஸ்? டிடெக்டிவ் நோல்னு அது பாத்தீங்களா? அது கூட கொஞ்சம் நல்ல ரிவ்யூ இருக்கு போலவே. டிடெக்டிவ் நோல் ஏதோ ஃபுல் பேர் என்ன தெரியல. ஜோ நெஸ்போஸ் டிடெக்டிவ் ஹோல். அமேசான்ல வந்திருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு, அமேசான்ல தெரியல. என்ன லாங்குவேஜ்? ஸ்பானிஷா? எல்லா டீடைலும் கேட்பீங்க. நார்வீஜியன்.
நீங்க என்னங்க நார்வேஜனுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இது எல்லாமே வருது இல்லைங்க, இப்ப எல்லாம் எல்லாம் இல்ல டப்பிங் எல்லாமே வருது, 2 இங்கிலீஷ் 3 தமிழ் நார்வேஜன் டப்பிங்ல. சீரிஸ் இந்த ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கீங்க மகேஷ் ப்ரோ. எதுங்க? 2 3 நார்வேஜன் சீரிஸ் இதே ஸ்பேஸ்லயே நீங்க வந்து நானே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றேன். சொல்லியிருக்கணும். ஓகே. இல்ல இது நல்லா இருக்குன்ட்டு நிறைய இது பார்த்தேங்க, டைம் லைன்ல பார்த்தேன். நீங்க பார்க்கலையாண்ணே டிடெக்டிவ் ஹோல்? இல்ல நமக்கு வந்துட்டு நார்வேஜன் பெருசா பார்த்தது இல்லை. நீங்க அந்த ஒரு இது சொன்னீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஸ்னோல ஃபியூச்சரிஸ்டிக்கா அது ஒரு சைஃபை மாதிரி ஒன்று ஆமா ஆமா, சொன்னீங்க. அது நல்லா இருக்கும். ஆமா, அது பாத்தீங்களான்னு தெரியலப்ப. இல்ல அதுதான், அது ஒரு எபிசோட தான் பார்த்தேன். எனக்கு அந்த லாங்குவேஜ் பெருசா இதாகாததுனால, கனெக்ட் ஆகாததுனால அப்புறம் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருந்தேன், அது நல்லா ஞாபகம் இருக்கு. பாப்போம். ஆமா, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அந்த இது போஸ்ட் அக்கோப்ல பேர் மறந்துட்டேன், போஸ்ட் அப்போக்லிப்டிக் செட்டப்ல நல்லா இருந்தது. ஆமா, நீங்க சொல்லியிருந்தீங்க. ஓகே ஓகேங்க. மாவீரன் நிறைய பேர் என்னங்க இதுக்கு போயிட்டாங்க, லெசனர்ல மாவீரன் கூட கை காட்டுறான். இல்ல அதுதான் நிறைய பேர்த்துக்கு தூக்கி போடுதுன்றாங்க. இப்ப டக்குன்னு பார்த்தா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, யாரையுமே காணோம். நாளைக்கு பிரகாஷ் இதுல போடுறேன்னு இருக்காரு, ஆண்ட்ராய்ட்ல. பிரகாஷ், இப்போ இந்த பிஜேபி காங்கிரஸோடைய கேண்டிடேட் லிஸ்ட் இன்னைக்கு வந்துருமா? ஐ மீன் இன்னைக்குன்னா உங்களுக்கு நாளைக்கு வேட்பு மனுவே தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னும் 3 நாள் தான் இருக்குல்ல வேட்புமனு தாக்கல். மொத்த அனுமதியே 4 நாளைக்கு தான். அவங்க வந்து அவசால்ட்டா இருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா, காங்கிரஸ் வந்து கடைசி கட்டத்தை நாளைக்கு தான் வேட்புமனு தாக்கல் முடியுதுன்னா இன்னைக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு. பிரகாஷ் ப்ரோ காங்கிரஸ் சொன்னாலே அப்படியே கொஞ்சம் சர்ன்னு ஏறிடும், ரட்சகன் படம் மாதிரி. நான் பிரகாஷ் ப்ரோ உண்மை தானே? சொல்ல மாட்டேங்கிறார் பிரகாஷ். கேட்க கூடாது உங்க இல்லைங்க, பக்கத்துல வந்து தம்பி வந்து நான் டிஸ்டர்ப் பண்றான். ஏதாச்சும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. அதனால எனக்கு எதுவுமே ஒரு ஃப்ளோல பேச முடியல, லெங்க்தா பேசலாம் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் மறந்து போயிருது. அவன் சைட்ல ஏதாவது ஒன்று சொல்றான், செல்ல பிடிச்சி இழுக்கிறான், கீழே விழுந்துருமாங்கிற பயம். அங்கிட்டு ஒரு சேரை பிடிச்சிருக்கான், இங்கிட்ட ஒரு சேரை பிடிச்சிருக்கான், அவனை பிடிச்சி எனக்கு அதுலயே பேசுற மைண்ட் போயிருது. அப்படியே டோட்டலா கேட்கற மூடுக்கு போயிட்டேன். இப்ப என்னமோ சொல்ல வந்தேன், இப்ப என்ன கேட்டீங்க கிடைச்சா? காங்கிரஸ்னாவே உங்களுக்கு ரட்சகன் மாதிரி இதுவாயிடுறீங்க அப்படிங்கிற. அதுவா? ஏங்க அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாத்துருக்கீங்களா, வேட்புமனு தாக்கல் வந்து அசால்ட்டா இருக்காங்க. இன்னைக்கு இந்த வாட்டி வேட்புமனுக்கு கொடுத்த டைம்ல 8 நாள்ல 4 நாள் லீவு நாள். நாளைக்கு மகாவீர் ஜெயந்தி லீவு, வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் வந்து வங்கி கணக்கு முடிவுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லீவு, ஏப்ரல் 1 புதன்கிழமை லீவு, அப்புறம் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே லீவு. பேங்க் மட்டும் தான் ப்ரோ. வேட்புமனு தாக்கல் பண்ண மாட்டாங்களா அன்னைக்கு? லீவு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் போட்டாங்களா? ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இருக்கிற நாள் கம்மியான நாள். வெள்ளிக்கிழமை லீவு, மறுபடியும் சண்டே லீவு. பிரகாஷ் இருக்கீங்களா? மறுபடியும் பரணி ப்ரோ, அந்த ஐஎம் காதலன் போட்டிருந்தீங்களா நீங்க வாட்ச் லிஸ்ட்ல, அண்டர்ரேட்டட் மூவிஸ் வந்து. ஆமா ப்ரோ. அதுல அந்த கட்சி எல்லாம் கட்சி பேக்ரவுண்ட்ல ஒரு இது நடக்கும், அந்த படம் தானே அது? கட்சி பேக்ரவுண்டா? அதான் ப்ரோ, அந்த கம்யூனிஸ்ட் அதெல்லாம் காமிப்பாங்க. அவங்க அந்த பொண்ணு அவங்க லவ் பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்லி சின்ன விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கடைசி அந்த பொண்ணு அவங்க அப்பா எடுத்து போய் வெளில போகும், அந்த படம் தானே அது? 18+. அது வேற, அது வேற மூவி. நான் கூட படத்தோட ஃபுல் கதையை சொன்னோன்னு அந்த படம் தான் நினைச்சிட்டேன். அந்த படம் இல்லையா அது? இல்ல ப்ரோ, இது நீங்க பாருங்க, நல்லா இருக்குங்களா? டீசெண்டா ரெவென்யூ டைரக்டர் மூவி இது. எனக்கு அந்த மமிதா பைஜும் இவங்க அனிஷாவும் நடிச்சிருக்காங்களே ஒரு படம், 2 பேர் சேர்ந்து, அந்த படம் நல்லா இருக்குமா ப்ரோ? அது ஆக்சுவலா அது தியேட்டரிக்கலா ஃபர்ஸ்ட் வந்தப்போ 2 hours 50 minutes 52 minutes சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜி5ல வந்தப்போ அது கட் பண்ணாங்க, 2 hours 30 minutes 36 minutes. அதனால கட் பண்ண வேர்ஷன் நான் பார்க்கல. எனக்கு அது அந்த டைம் தியேட்டரிக்கலா பார்க்குறப்போ ஒரு லென்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்லா தான் இருக்கும், காமெடிஸ்லாம் இருக்கும்.
பரணி எந்த எந்த படம் மூவி bro? ம் என்ன படம்? அனஸ்வராவும் மமிதா பைஜு 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த படம். பிரணய விலாசம். சூப்பர் சரண்யா. சரி. இது கொக்கோ நான் எம் காதலன் விளையாடுவாங்களே தியேட்டர்ல அதா? பார்த்தேன் ப்ரோ. அது கிடையாதுங்க. அது இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த தனுஷ் படத்துக்கு ஹீரோயின் ஒன்று நடிச்சிருப்பாங்க. அனிஷ்மா. அவங்க நடிச்சிருப்பாங்க. அனிஷ்மாவோட இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல மூவியே அந்த அயம் காதலன் தான், ஹீரோயினா. அவர் கொக்கோன்னு சொன்னாரு. கொக்கோ பரணி ம் ஒருத்தர் ரொம்ப கழிச்சு 7 கடல் 7 மலை என்னாச்சுன்னு கேட்டிருக்கிறாரு. ஏன் சுரேஷ் காமாட்சியே மறந்துட்டாரு அந்த படத்தை. பரவாயில்ல, அந்த படத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. இல்ல அப்புறமேட்டு வந்து எனக்கும் ஐபிஎல் லைவ் அப்பப்போ கமெண்ட்ரி தோணும். பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஐபிஎல் கமெண்ட்ரி பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. சரி, நமக்கே ரொம்ப பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்பப்ப. லைவ் கமெண்ட்ரி எல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அதனால ஆட்சிய பல ரெகுலர் லிசனர்ஸே நிறைய பேர் காணாம். ஏன்னா ஐபிஎல் பாக்குறதுனால. அதனால நம்ம வேற ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, பார்க்காத ஆட்கள் பிடிக்காத ஆட்கள் மாவீரர்கள் ஐபிஎல் வேற பிடிக்காது. ஏதோ 10 வார்த்தையில ஒரு வார்த்தை பேசணும்னா ஓகேங்களாம். 10 வார்த்தையுமே ஐபிஎல் பத்தி பேசினா மாவீரனே அப்செட் ஆயிடுவார். பிரகாஷ் ப்ரோ, இப்போ நீங்க பேசுறது முழுக்க முழுக்க பிஸ்மியோட டோன்லயே தான் இருந்துச்சு. டிஸ்மியோட டோன்ல இருந்துச்சு. ஐயோ, அவரா ஒரு கேள்வி கேட்டு அவரா பதில் சொல்லுவார்ல, அது அந்த அவரே எங்க கேள்வி டோன். கேட்டாரு. ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு பாருங்க மிஸ்ல. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, அவரோட சேனல்ல வாட்ச் பண்ணா தெரியும். அவரா ஒரு அது மாதிரி பண்ணியிருக்காங்களாம், அதாவது அப்படின்னு ஆரம்பிப்பாரு. பரணி, சொல்லுங்க ஒரு மகேஷ். படம் ஒன்று சொன்னீங்களே, ஏதோ நேத்து 2 நாளைக்கு முன்னாடி, ஏதோ ஒரு பாதி படம் பார்த்தா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு, ஏதோ ஒரு த்ரில்லர் படம் ஒன்று. என்ன படம் அது? ஹவுஸ் பெண்ட ஹவுசியத்து. புரியல, பொறுமையா சொல்லுங்க. நான் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு, விடுங்க. அப்படியே அனுப்புங்க. இப்போ ஓடிடியில் வந்திருக்காது? அது ஓடிடியில் இருக்கு, அமேசான் பிரைம்ல இருக்கு. ஓகேங்க, நல்லா இருக்குமா? டீசெண்டா இருக்குங்க. நான் போட்டது அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்னு போட்டேன். எல்லா படமுமே டீசெண்டா இருக்கும். ஆஹா, நல்லா இருக்காது. அண்டர் ப்ரோ அந்த ஜீட்டு ஜோசப் படம் வந்து இதுல அமேசான்ல தான் ப்ரோ இருக்கு. வலது வசத்துக்கு அல்லனா? ஆமா, அமேசான்ல இருந்துச்சு. அது ஓகேவா தான் இருக்கும் படம். அது பாத்துட்டீங்களா? அது தியேட்டர்ல பார்த்தேன். அது சில குறைகள் இருக்கு, பட் ஓகே தான். அது எனக்கு ஃபைனல் ஆக்ட், அதாவது லாஸ்ட் இந்த 20 மினிட்ஸ் ஓடிடில பார்க்க உங்களுக்கு நல்ல படம் தானே அது. தமிழ் டப்ல இருக்கா பரணி? ஒரு ட்விட் போட்டு விடுங்க பரணி, என்னென்ன படம் மலையாள படம் இப்போ ரீசெண்டா வந்திருக்குன்னு ஓடிடில. ரீசெண்டா வந்த மலையாள படங்களா? ஆமா, இதெல்லாம் ரீசெண்டா. அது எல்லாமே வந்துட்டு போட்டோம்னா நமக்கு வந்துட்டு இதாகாதுங்க. இப்போ ரீசெண்டானா என்ன சொல்றது, அண்டர் ரேட்டட் தான் நமக்கு போடலாம். சரி, ரீசெண்டா வந்து நல்ல, ஐ மீன் கொஞ்சம் ஓகேவா இருக்கிற படங்கள் நான் போடுறேன் கண்டிப்பா நாளைக்கு. ஓகே, இப்ப போட்டதே எல்லாமே ரீசெண்ட் படம் தான் நினைக்கிறேன். 25ல வந்த படம் தானே. ஓரளவுக்கு ரீசெண்ட் படம் தான் எல்லாமே. இந்த 2024, 2025, 2026 இதுல வந்தது. அது அண்டர் ரேட்டட்னு போட்டது என்ன காரணம்னா, பெருசா கவனிக்கப்படல. ஆனா ஓரளவுக்கு டீசென்டான படங்கள் இதெல்லாம். அயம் காதலன் வந்து ஆக்சுவலா பிரேமலு படத்தோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் எடுத்த படம் தானே. ஆனா பிரேமலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, அது ரொம்ப பெண்டிங் மூவி, லாங் பெண்டிங் மூவி. தெரியுது நல்லாவே. ஆனா படம் நல்லா இருந்தது. பட் பிரேமலு அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது பிரேமலுக்கு முன்னாடியே அவர் எடுத்துட்டாரு அந்த படத்தை. கரெக்ட். எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அயம் காதலன். யாருக்கு என்ன பிரகாஷ் இந்த அம்மாவை போய் நிப்பாட்டிருக்காங்க பெரம்பூர்ல? வேஸ்டேங்க. எங்க ஊர்ல இருந்து இங்க வந்து நிப்பாட்டிருக்காங்க. அவங்க சொந்த ஊர்லயே அவங்க காலியானவங்க. சும்மா அது டெபாசிட் கூட வாங்காது. அதைத்தானங்க காலியானவங்க. டெபாசிட் இழந்தவங்க தான் காலியானவங்க. அது போக வந்து ஐ பெரியசாமின்னு ஒருத்தர் போன முறை வந்து அதிக வாக்கு ஜெயிச்சது வந்து இவரை ஏத்துதான், இந்த அம்மாவை ஏத்துதான். இந்த அம்மா போய் விஜய்க்கு எதிராக நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதே ஆல்ரெடி அந்த தொகுதி பாமக ஒதுக்கும் போதே தெரியும். கூடுதல் ஸ்டாக்கிங் என்னன்னா இதுதான். இது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க அவ்வளவுதான். அங்க வந்து போட்டியே இப்ப வந்து ஆர்டி சேகர் அண்ட் விஜய் மட்டும்தான். பட்டிவீரம்பட்டின்னு சொந்த ஊருங்க. மேரேஜ் பண்ணிட்டு போனது வேற ஊருங்க. எங்க ஊர்லயே போன தடவை 30,000 ஓட்டு வாங்குச்சு. நாம் தமிழர் 18,000. என் ஃப்ரெண்டு நின்னாப்ல 18,000 வாங்கினாப்ல. இந்த அம்மா திருப்பி இங்க வந்து போட்டிருக்காங்க. யாரு ஓட்டு போடுவா இந்த அம்மாவுக்கு?
அதுல ரைட் ஓகே அதை பத்தி பேச வேணாம் சொல்லுங்க. அதுல ஒரு ட்ரிக்கு மும்முனை போட்டி இருமுனை போட்டி ஆக்கிட்டாங்க. இருமுனை போட்டி, அது வந்து இருமுனை போட்டி வந்து மெய்யழகன் வந்துட்டீங்க, திரும்ப போயிட்டீங்க, திரும்ப வந்துட்டீங்க, என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கும்? இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ ரீகனெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு, அதனால தான் தூக்கி போட்டுருச்சு. ஓகே, இப்போ யாருக்கும் தூக்கி போடவே இல்லை. ப்ரோ கும்மிடிப்பூண்டி ஏடிஎம்கே வேட்பாளர் யாரு ப்ரோ? அரசியல் ப்ரோ. எங்க எங்க கும்மிடிப்பூண்டி தானே சொன்னீங்க இப்போ? இல்லங்க, பெரம்பூருங்க. இல்ல நீங்க ஏதோ இப்போ பேர் சொன்னீங்களே, என்ன ஊர் சொன்னீங்க? அவங்க வந்து இது முன்னாடி நின்னது வந்து இது ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூர். இந்த வெத்தலைக்குண்டு சின்னாலப்பட்டி எல்லாம் இருக்குல்ல அந்த ஏரியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இருமுனை போட்டின்னு அடாவடி பாட்டை பத்தி பேசிட்டு இருமுனை போட்டின்னு சொன்னீங்களா, அது எந்த இடம்? பெரம்பூர் தான். பெரம்பூரம். அடாவடி பத்தி நீங்க சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்துட்டு அனிருத் லெவல்ல இல்லைன்னு தோணுச்சு அந்த ஒரு சாங். எனக்கும் அது ஒர்க் ஆகல. அந்த ஹூக் மட்டும் ஓகே டீசெண்டா இருந்துச்சு, மத்தபடி பாட்டு எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அது படத்துல பார்க்கும்போது மேபி ஓகேவா இருக்கலாம்னு தோணுது. கரெக்ட், அது அந்த அட்மாஸ்பியர்ல இந்த சீன் ஏதாவது பயங்கரமா இருந்துச்சுன்னா அங்க பிளேஸ் ஆகும்போது மேபி அது இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கலாம். பார்ப்போம். சரி பிரகாஷ் ப்ரோ, பெட்டி எப்போ ஜூன்னு போட்டிருக்காங்க? ஜூன் போட்டாங்களா? மே 21 காலைல போட்டிருந்தாங்களே, ஓவர்சீஸ்ல சொல்லிட்டாங்க. இப்போ ஜூன்னு வந்துட்டு இருக்கு. போட்டாங்களா? ட்ராக்கர்ஸ் எல்லாம் போடுறாங்க. காலைல தான் அதே வந்து ஓவர்சீஸ்ல சொல்லிட்டாங்க, மே 21 சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே மாத்தி போடுறாங்க ஜூன். அப்ப டாக்ஸிக்கோட திரும்ப இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஜூன் 25, அது ஜூன் கடைசிக்கு போறாங்களா? ரைட்டு, ஓகே, அது பொறுமையா வரட்டும். அவங்களே அப்டேட் ஆஃபீஸ்ல வர வரைக்கும் நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அந்த லெனின் ஒரு படம் இருக்குல்லங்க, அந்த படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30 போட்டிருந்தாங்க. பெட்டி வருதுன்னா அதை மாத்தி போட்டாங்க. இப்ப லெனின் போட்டிருக்க டேட் பாத்தீங்கன்னா ஜூன் 26, ஜூனோட கடைசி வெள்ளிக்கிழமை. இப்ப இவங்க திரும்ப அங்க போனாங்கன்னா அவங்க பாவம் இந்த படத்துக்காக மாறி அங்க போனாங்க, கடைசி திரும்ப அவங்கள்ட்டே திரும்ப போறாங்க. அது சித்தாரா தான் அதுக்கு ப்ரொடியூசர், எங்க படம் தான். ஓஹோ, ரைட்டு. அப்ப ஜூன் 26 அந்த படம் ரிலீஸ்னா அதுல கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. ஜூலைல இதுன்னா ஒரு மாசத்துக்கு அப்டேட் கேட்டான்னு கிடைக்காதா? அந்த ஜூன் கடைசி வாரம் எக்ஸ்டெண்டட் வீக்கெண்ட் பிரகாஷ் ப்ரோ, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் ஏதோ லீவ் வருது போல. சரி, பெட்டியை பத்தி இப்ப எதுவும் அப்டேட் வரலையே. இருங்க நான் கமெண்ட்ல போடுறேன். ஓகே டன். சரி, அல்லு அர்ஜுனோட அந்த அட்லி படம் இருக்கு, அந்த அட்லி படத்துக்கு டைட்டில் வந்து ஏப்ரல் 7 வருதான். அல்லு அர்ஜுன் பர்த்டே ஸ்பெஷலா வருதான். ப்ரோ ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்சதா? இன்னும் 1 வீக் இருக்குங்க. ஏப்ரல் சிபி மூவி ஸ்டார்ட் பண்றதா சொன்னாங்க. அது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ரஜினி வந்து 1 நாள் 2 நாள் தான் ரஜினி போருக்கு. ஓகே ஓகே. ஓடிடி க்ளோஸ் ஆயிடுச்சா ஜெயிலர் 2? இன்னும் இல்ல, அது அமேசான் தானே பிரகாஷ் ப்ரோ வாங்குவாங்க. இப்போ சன் டிவி பண்ற எல்லா படமும் அமேசான் இல்ல. சன் நெக்ஸ்ட் முன்னாடி பண்ணது கூட நெட்ஃபிளிக்ஸ் கூட தான் டீல். இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ போன வருஷம் வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் கூட தான் நம்ம எல்லா படமும் வந்துச்சு. கூலி அமேசான்ல தானே வந்துச்சு. கூலி மட்டும்தான் அமேசான்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே நெட்ஃபிளிக்ஸோட டீல் இருக்கும். சன் நெக்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் டீலா இருக்கும். சன் நெக்ஸ்டோட நிறைய படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்குச்சு. கூலி மட்டும் அது ஒரு ஒரு விதிவிலக்கு மாதிரி முன்கூட்டியே வாங்கிட்டாங்க. இப்போ ஜெயிலர் 2லாம் வந்து நல்ல எதிர்பார்ப்புல இருக்க படம்லாம், அதெல்லாம் எப்படி ஓடிடி இன்னும் க்ளோஸ் ஆகாம இருக்கு? நிறைய படங்களுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க. எல்லாம் வந்து அந்த வாரம் அவங்க டேட்டை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணணும். அவங்க டேட் வந்து இந்த டேட்ல பிளான் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த வருஷத்துக்கு அவங்க லாக் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற டேட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணணுங்கிறாங்க. இப்ப ஓடிடி சொல்ற டேட்டு தான் இப்ப வந்து தயாரிப்பாளர் டேட்டை லாக் பண்ற மாதிரி ஆகுது. ஆகஸ்ட் 15 இல்லையா அப்போ டேட்டு? இப்போ வர உறுதி இல்ல. வந்துடும். ஆகஸ்ட் தான் இப்போதைக்கு பிளான் பண்றாங்க.
தானா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஜெயிலர் 1 அமேசான்ல தான் இருக்கு. ரொம்ப ரேர். ஆனா பெரும்பான்மையான சன் பிக்சர்ஸ் படங்களை பாருங்க, சன் டிவிலயும் சன் நெக்ஸ்ட்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் தான் டைப்ல இருக்கும். ஏன்னா ஆமா ஜெயிலர்ல இருந்தா மாறுச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஜெயிலருக்கு அப்புறம் அமேசான் கிட்ட போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து. ஓகே, செக் பண்ணுவோம். பிரகாஷ் ப்ரோ கீழே போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா நான் ஜூன் 25 தானே எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரைம் 101 சொல்லி கிறிஸ் முசட் படம் இருக்குல்ல, அது April 1 அமேசான் பிரைம்ல வருதான். இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வெயிட்டிங். நான் தியேட்டரில் பார்க்கல, டிஜிட்டலில் வரப்போ பார்ப்போம். ஆமா, ஜூன் 25 தான் எல்லாரும் போட்டிருக்காங்க. டேட்டா அவங்க அஃபிஷியல் அக்கௌண்ட். அதான் எத்தனை எதுக்காக இப்போ பக்கத்துல வந்து எல்லாம் டேட்டா தள்ளி போறாங்கன்னு தெரியல. மற்ற படங்களாச்சும் அதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. கருப்பே சொல்ல போனா April 30 வந்திருக்கலாம். போங்க. அதை தான் காலையிலேருந்து நினச்சிட்டு இருந்தேன். சரி விடுங்க, அது இனி மாற போகிறது இல்லை. அது 14ஆம் தேதி பார்த்துக்கலாம். சரி ரைட்டு, தள்ளி போய் அங்க போகாம இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். பிரகாஷ் ப்ரோ அந்த மீசை முறுக்கு 2 எப்போ வரும்? அந்த பாட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு பாட்டு தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விசிபிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. பயங்கரமா ஹிட். ஆறா 10க்கு 10 எங்கிட்டு பார்த்தாலும் ரீல்ஸ் ட்ரெண்ட் எல்லாம். ஏன்னா ஒரே விஷயம் என்னன்னா ஈஸி ஸ்டெப்பு. கரெக்டா அந்த ஒருத்தர் சொன்னாரு, பவளமல்லி டான்ஸ் கூட டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க தான் ஆட முடியும். ஆனா அந்த ஆறா வந்து டான்ஸ்னே என்னன்னு தெரியாதவங்க கூட ஆடிடலாம். சும்மா கையை 2 சுத்தி சுத்தி ஒரு எக்ஸ் போட்டு மேல கையை தூக்கினா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கிறதுனால வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது எப்போ பிளான் பண்றாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதோட ஓடிடி சேல் ஆயிருச்சா? கண்டிப்பா இல்ல, யாருக்குமே சேல் ஆகல. அவங்க என்னன்னா அவங்களும் சம்மர் ரிலீசன் போட்டாங்க. சம்மர் பாருங்க, எனக்கு அந்த இவர் மூக்குத்தி அம்மன் போட்டார்ல சொல்லி என்னாச்சு பாருங்க. அவர் பாட்டு இலக்கியம் போயிட்டாரு. அவரு படம் மூக்குத்தி அம்மன் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல. அவர் அடுத்து புருஷன் ஷூட்டிங் போனாரு. இப்போ புருஷன் ஷூட்டிங் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரு. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தான் 21 நாள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். புருஷன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு வேற, நேற்று முதற்கொண்டு. அதான் என்ன கேட்டீங்கன்னே புரியல. ஷூட் போகுதாமே. நேற்று முதற்கொண்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண முதற்கொண்டு அவர் ஷூட்டிங்ல இருந்தாரு. என்ன கணக்குன்னே புரியல. பிரகாஷ் நம்ம ஆளு கோயில் கோயிலா போறாரு, ஏதாவது ஆரம்பிப்பாரா? நோ கமெண்ட்ஸ். அந்த படம்லாம் ரிலீஸ் ஆனா என்னங்க, ரிலீஸ் ஆகாதுன்னா என்னங்க, நம்ம பிரச்சனையை பார்ப்போங்க. கேள்வி கேட்டது நீங்க தான், பதில் சொல்றது நீங்க தான். மாதிரி எனக்கு ஒன்று சொன்னாரு. என்ன படம் கேட்டாரு? இல்ல என்ன படம் கேட்டாரு? நான் கேட்டது வந்து தலை படம். ரிலீஸ்ல ஷூட்டிங் எப்ப போவாரு, இங்கதான் இருக்காரு அப்படின்னு கேட்டேன். மே மாசம் ஒரே வார்த்தை விட்டுருவாங்க. அவங்களா அப்டேட் ஆபீஸ்ல சொன்னா பாத்துக்கலாம், பெருசா கவனம் செலுத்த வேணாம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். 2 மாசம் இப்ப கரண்ட் மாசம் ஏதோ அதுல இருந்து 2 மாசம் தள்ளி சொல்லிடுறாங்க. சரி அப்ப மே மாசம் கேட்கறப்ப ஜூலை சொல்லிடலாம் அவருங்க. லீடர் ஜூக் பாக்ஸ் வந்துருச்சு பிரகாஷ் ப்ரோ, கேட்டீங்களா? இல்ல, ஒரு பாட்டு கூட கேட்கலாங்க. எல்லாமே அப்டேட் ஈவினிங்ல விடுறாங்க. ஈவினிங்ல இப்பதான் பாருங்க எந்த அளவுக்கு திக் ஷெட்யூல் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நெருக்கி வந்துருச்சு எல்லா வேலையுமே. இப்பெல்லாம் எங்க ஈவினிங்ல வந்த ட்ரெய்லரே கொஞ்சம் அடுத்த நாள் காலையில தான் பாக்குற மாதிரி ஆகுது. ஹெச் வினோத் கூட எங்க ஆள் படம் பண்றாரா? அந்த டாக்ஸ் ஒரு வாரமா சுத்திட்டே இருக்கே, அது ஏதாவது டாக்ஸ் போச்சா பிரகாஷ் ப்ரோ? இல்ல, எல்லாரும் சொல்றாங்க டாக்ஸ் போடுங்கிறாங்க. எனக்கு அந்த படம் நடக்காம இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. தெரியல. சூர்யா நல்ல ட்ராக்ல போறாரு, அப்படியே போகலாம். பிரகாஷ் ப்ரோ, இந்த பேசிக் ஜோஸ் படத்து அல்லு அர்ஜுன் கூட ஒரு படம் பண்றாரு, நியூஸ் போகுது.
ஆமா 25th சொன்னாங்க film. அபிஷியலா ஆயிடுச்சா? இல்ல ஆல்மோஸ்ட் நடக்கும் தான் தோணுது. இல்ல அது நடந்தா நல்லாதான் இருக்கும். ஏன்னா பேஷன் ஜோசப் ரொம்ப காலமா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சர்ஜரி வச்சிருக்கிறாரு. அழகா அல்லு அர்ஜுன் இப்போ பயங்கர மார்க்கெட் இருக்கு, எடுத்துடலாம் அப்படியே. வினோத்துக்குள்ள வேணாங்க. அவர் எப்பவுமே சூர்யா கூட கார்த்திக் கூட ஹிட் கொடுத்தவரோட படம் பண்ணும்போது நல்லா போக மாட்டேங்குது, அதனால தேவையில்ல. ஆமா, அந்த வியாதி வேற இருக்கு. ஆனா வினோத் சொல்லியிருக்காரு என்கிட்ட ஒரு கான்வென்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்லன்ட்டு, அந்த கதை பண்ணா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆனா அதை தவிர எது பண்ண கடைசியில அந்த மாட்டாங்க. கான்மேனே வினோத் தான். ஃபார்ட்டி எயிட் தான் வினோத் இப்போதைக்கு கன்ஃபார்ம் நியூஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமா எல்லாரும் அதை தான் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா சூர்யா ஒரு நல்ல லைனப் வச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான வெரைட்டியான லைனப். பெரும்பான்மையான டாப் ஹீரோக்களுக்கு அந்த மாதிரி அமையாது. ஏன்னா வெரைட்டி, பயங்கரமான ஒரு வெரைட்டி. அந்த எப்படின்னா இப்போ வந்து கருப்பு வந்து ஒரு ஆல் கிளாஸ் வந்து ஒரு மாஸ் மசாலா பிளஸ் வந்து இந்த என்னது சின்ன ஒரு விஷயம் பிளஸ் வந்து இந்த பக்தி ஃபேக்டர் சேர்ந்து கூடுதல் ஆடாது. அடுத்தது வந்து ஒரு ஏ கிளாஸ் படம், ஒரு அதுலயே ஒரு ஃபேமிலி படம், கிளாஸான ஒரு படம்னா சொல்லி அந்த என்ன படம், சூர்யா 46 விஸ்வநாதன் சன்ஸ். அடுத்தது 47ல படம் தீர்த்து மாதம், ஒரு அராஜகமான படம். ஒரு டோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசம் வந்து ஒரு 2 மடங்கு இருக்க மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அராஜகமான படம். அடுத்தது வந்து நான் இன்னொரு மலையாள டேரக்டர் கதை கேட்டிருக்கிறாரு, ஒர்க் ஆச்சுன்னா அது ஒரு சூப்பரான ஒரு வேற ஒரு ஜானர், அது ஒரு த்ரில்லர் ஜானர். இப்படி வந்து வெரைட்டியா டோட்டலா கணக்கு பண்ணுங்க. ஒரு வந்து ஒரு சாமி படம் மாதிரியான ஒரு கோர்ட் டிராமா, அடுத்து வந்து ஒரு ஃபேமிலி, அதுல ஃபேமிலி ஏ கிளாஸ்ல ஒரு வித்தியாசமான அந்த ஏஜ் கேப்ல ஒரு லவ். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டல் அராஜகமான ஒரு போலீஸ் பிளஸ் ஒரு ஒரு சேட்டையான ஒரு படம். அடுத்து அப்படியே ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஒரு லைனப் இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து தேவையில்லாத கான்மேன் அந்த மேன் இந்த மேன் ஏதாச்சும் ஒரு கொண்டு வந்து அது ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் ஷூட்டிங் இழுத்து கண்டிப்பா கிடையாது கொண்டு போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வேற இந்த டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் வினோத்துக்கு இது, அந்த டெக்னிக்கல் டீம் பயங்கரமா அமையணும், அமைஞ்சாதான் சூப்பரா இருக்கும். டெக்னிக்கல் டீம் அமையணும், அப்படி அமைஞ்சு அது போய் வந்து அது வேணா நல்ல லைனப்ல இருக்கு அப்படின்னு கூடுதல் அதுலேயே ஷார்ட் டைம்ல முடிக்கிற ஆட்களா பார்த்து 3 மாசம் 4 மாசம் படத்தை முடிச்சு கொடுத்து அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 4ல 1 பயங்கர ஹிட்டு, 1 நல்ல ஹிட்டு, ஒரு டீசர் ஹிட்டு, ஒன்று 2 சொதப்பினா கூட பரவாயில்ல, போயிட்டு விட்டுறலாம். ஏன்னா இவரை அந்த சொதப்புறதுல வந்து இவர் கொண்டு விட்டா அது பெரிய பட்ஜெட் சொதப்புற மாதிரி ஆயிரும், அது வேணாம். பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்களே ஒரு த்ரில்லர்னு, அதுக்கு ஒரு டைரக்டர் பேர் அடிபட்டுச்சு, அதை நான் சொல்லலாமா இல்ல ஏதாவது ரொம்ப நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையான்னு தெரியல, நீங்க சொல்லுங்க பாத்துக்குவோம். இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு ஒரு மலையாள படம் வந்துச்சு, அவரு கூட தான் கதை கேட்டிருக்காருங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. சரி பார்ப்போம், 48ல பார்ப்போம் அது என்னதான் கணக்குன்னு பார்ப்போம். 48ல அவர் மலையாள டேரக்டர் 3 பேர் கதை கேட்டு இருந்தாரு, 3-4 ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஆனா பூரி ஜெகநாத்துக்கு வினோத் ஓகே தானே ப்ரோ? எல்லாரும் அந்த ஆறுதல்ல பூரி ஜெகநாத்துக்கு வினோத் ஓகே, ஆனா பூரி ஜெகநாத்தே வேணாம் நானு. அது எதுக்கு உள்ள வச்சிருக்கிறாருன்னு தெரியல பூரி ஜெகநாத்தை. ப்ரோ அந்த சென்டிமெண்ட்டுக்காக நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சென்டிமெண்ட் வேணா ஒண்ணு வேணாம், வினோத் ஒருத்தர் வேணாம் ஒரு. பிரகாஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, நல்லதுல என்ன கெட்டது, கெட்டதுல என்ன நல்லது, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. பிடிக்காது வினோத்தா. கான்மேன் சொன்னதுக்கு கீழே மாஸ் போஸ்டர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஹிந்தி படம் மகாவீர் கர்ணான்னு ஒன்று கமிட் ஆனாரு, அது என்னாச்சு சூர்யா? ஐயோ அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. எங்க இருந்தா கர்ணான்னு சொல்லி 2 பேர் 2 படம் கமிட் பண்ணாங்க. 2 பேருமே இந்த படம் ஷூட்டிங் போகாது, போகவும் போக நல்லது, போகாம இருக்கிறது நல்லது. ஒண்ணு விக்ரம் ஒருத்தர் கர்ணான்னு ஆரம்பிச்சாரு, இவர் மகாவீர் கர்ணன் ஆரம்பிச்சாரு, நல்லது சந்தோஷம், அப்படியே டிராப் பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்துல அதிகமா டிராப் ஆனது வந்து விக்ரம் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மடோனா சிங் கூட 63 அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த படம் டிராப். அப்புறம் வந்து பிரேம்குமார் வந்து 96 பிரேம்குமார் கூட போட்டோவோட போட்டு ஒரு அப்டேட் விட்டாங்க, அந்த படம் டிராப். அப்புறம் அதே 63க்கு பாத்தீங்கன்னா போடி ராஜ்குமார்னு ஒரு புது டேரக்டரை பிளான் பண்ணாங்க, படம் ஷூட்டிங்கே போகல, ஆல்மோஸ்ட் டிராப்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்தை ஆல்மோஸ்ட் டிராப்னா தள்ளி வைக்கிறாங்க, அது அந்த 2 படம் மாதிரி டிராப்புங்கிற மாதிரி வச்சுட்டு தள்ளி வைக்கிறாங்க போல இருக்கு.
இப்படி ஒரு சமயத்துல ஒரே படத்துக்கு இத்தனை டேரக்டர் மாறுறது வந்து அநேகமா வந்து விக்ரம் சமீபத்துல இவர் தான் நினைக்கிறேன். மற்றவங்களாம் ஒரு படம் ஒரு படம் மாறும், இல்ல டாக்ஸ் வந்துட்டு அப்படியே மாறும். இது வந்து அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி மாறுறது வந்து இவருக்கு தான் நினைக்கிறேன் இப்ப சமீபத்துல. பிரகாஷ் ப்ரோ, அந்த மடோன் அஸ்வின் கார்த்திக் ஒரு கதை சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்களே, உண்மையா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் மடோனாசன் வந்து அவர் விக்ரம் சொன்ன கதை நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் ஏதோ சொல்லி சூப்பரா கரெக்ட் சொல்லியிருந்தாரு போல, கிளைமேக்ஸ் செட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. ஆனா இப்போ வந்து மடோனாஸ்வின் வந்து கார்த்திகோட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு விக்ரம் மேலதான் ஆச்சரியம். எப்படி மடோனாஸ்வினும் இல்ல, 96 பிரேம்குமாரும் இல்ல, இப்போ போடி ராஜ்குமார் படமும் இல்லைன்னா அனௌன்ஸ் பண்ணி 3வது தடவை ஒரு படம் தள்ளி போகுதுன்னு எனக்கு ஆச்சரியம் ஆகாது. ஒரே படத்துக்கு 63ங்கிற ஒரு படத்துக்கு. அவர் வீரதீரசூரன் ஷூட்டிங் முடிச்சது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நவம்பர் முடிச்சாரு. போன வருஷம் வீரதீரசூரன் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் 1 இயர் ஆஃப் வீரதீரசூரன் கொண்டாடிட்டாங்க. இன்னும் அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போகாம இருக்காரு. இதே மாதிரிதான் அஜித் குட்பேட்டை கிளி அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் அஜித்தும் ஷூட்டிங் போகலாம். ஆனா அஜித் ராஜ் ரேஸ் போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். விக்ரம் என்ன இப்படி பண்றாருன்னு தெரியல. அடுத்த படம் கரெக்டா நல்ல படமா அமையிருக்கா வெயிட் பண்றாரான்னு தெரியல. ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா, இல்ல எதுவும் படம் மூவ் ஆக மாட்டுதான்னு தெரியல. ஆனா பிரகாஷ் ப்ரோ, இப்போ கார்த்தியோட லைனப்னு பார்த்தா மார்ஷல், அந்த மேட் டைரக்டர் கூட ஒரு படம், ஹிட் 4, அப்புறம் மாரி செல்வராஜ் படம், இவ்வளோ படம் இருக்கும்போது எப்படி இப்போ ஆதிக் கூட மடோன் அஸ்வின் கூட எல்லாம் பண்ணுவாரு? அது ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி இருக்குங்க. படம் நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். இப்போ பண்ண போறாரு யாருக்கு தெரியும். கார்த்தியாச்சும் வேகமா படுத்து போயிருக்கு. மார்ஷல் ஷூட்டிங்கே இப்போ நடக்கதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நடக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இது தமிழே 10ஆம் தேதிக்கு அப்புறமா என்னமோ போறோம் தான் சொல்லியிருந்தாரு அவார்ட் ஷோல. எனக்கு இன்னொரு ஆச்சு என்ன தெரியுமா, விக்ரம்னாச்சும் அந்த மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டு துருவ் பாருங்க அடுத்த படம் கமிட் ஆகாம இருக்கிறாரு. இன்னொருத்தர் கமிட் மட்டும் தான் ஆகுறாரு. அது என்ன ஆகுறதே தெரியல. சிலம்பரசன் அவங்க என்ன கேட்டகரினே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, திருச்சிற்றம்பலம், ராயன், கூலி, ஜெயிலர் இது எல்லாமே அமேசான் கிட்ட தான் இருக்கான். ஓ, ராயன் முதற்கொண்டு அமேசான் தான் இருக்கா? அந்த அளவுக்கு டோட்டலா சன்பிக்ஸ் மாறிடுச்சு போல இருக்கு இவ்வளவு நாள்ல. அந்த திருச்சிற்றம்பலத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாவே சன்பிக்சஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் பயங்கர டைப்ல பீஸ்ட் இருந்தாங்க. வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க பல வருஷமா. அவங்களோட டோட்டல் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா 2லயுமே ஸ்ட்ரீமிங் ஆகும். நெட்ஃபிளிக்ஸ்லயும் சன்நெக்ஸ்லயும் சேர்ந்து ஸ்ட்ரீமிங் ஆகும். மாறிடுச்சு போல இருக்கு. கமல் என்னாச்சு ப்ரோ? எந்த படமும் அவர் நடிக்கவே இல்லை தக் லைஃப்க்கு அப்புறம். கல்கியில ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சு ப்ரோ, அவர் போயிருந்தாரு, ஷூட்டிங் ஸ்பாட் பிக்லாம் வந்துச்சு. பட் அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆயிடும்ல. அது ஆயிரும், ஆனா நீங்க நடிக்கவே இல்லைன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். அது இப்போ ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சு, இப்போ எலெக்ஷன் முடிச்சுட்டு அது அடுத்த ஸ்கெடியூல் போவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அன்பறிவு படம் இருக்கு. எலெக்ஷன்ல பிரச்சாரம்லாம் போவாரா ப்ரோ? அதை நீங்க பிரகாஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். கமலை இறக்கி விடுவாங்க, கையில் மைக்க கொடுத்து விஜய் தாக்குங்கிறது. இங்கே விஜய் ஃபேன்ஸு கமல் ஃபேன்ஸை அடிச்சு உருள போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்குது. இன்னைக்கு 3 years ஆஃப் 10 தலை போல எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க ஏஜிஆர் கேரக்டருக்கு. ஆமாம் ஆமாம், நான் தேட்டரில் பார்த்தேன். இன்னைக்கு 10 தலை ரிலீஸ் ஆச்சு. நான் 31 விடுதலை, அப்புறம் அது என்ன தசராலாம் ரிலீஸ் ஆச்சு அந்த வருஷம். பிரகாஷ் ப்ரோக்கு ஏதோ கனெக்டிங் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? இல்லை அவருக்கு ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு வந்துருக்கு. இப்போதான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஸ்பேஸ் என்னானாலும் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஹோஸ்ட் அன்மியூட்ல இருக்கு, ஆனா பேச மாட்டேங்கிறாரு. மியூட்ல தான் இருக்காரு. எனக்கு அன்மியூட்ல காமிக்குது. பரணி, சொல்லுங்க ப்ரோ. அப்ப இந்த மூவி பிடிச்சிருச்சா? பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எங்கேயுமே எனக்கு பெருசா போர் அடிக்கவே இல்லை. அது எக்ஸ்ட்ரா மாதிரி அவர்
நார்மலைஸ் பண்ண மாதிரி தோணலையா? இல்ல அதை தாண்டி அது சுத்தி இருக்கிறவங்க பார்வை எப்படி இருக்குன்றதுதான் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஆங்கிள் தான் நான் பார்த்தேன். அது நார்மலைஸ் பண்றதுன்ற மாதிரி இல்ல. எனக்கு என்னன்னா அந்த எல்லாரும் எவ்வளவு கியூரியஸா இருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுல, அப்படி அந்த ஒரு இதுல பார்த்தேன். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. சரி பரணி ப்ரோ, இந்த வாழா 2 ட்ரெய்லர் நான் பார்த்தேன். எனக்கு வாழா 1 ரொம்ப பிடிக்கும். நான் 2க்கு ரொம்ப இதாக தான் இருந்தேன். ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒர்க் ஆச்சா? எனக்கு பிடிச்சது ப்ரோ. ஓகே, ஐ மீன் டீசெண்டா இருக்குன்னு தோணுது. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த டீம் மேல. அந்த பிரேமம் இது செம்மையா இருந்துச்சு. இந்த டீசர்ல அந்த போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு.